யாரும் தெரியாது தம்பி. சீமான். சீமான் சீமான் உனக்கு பிடிக்குமா? பிடிக்கும். 26 உனக்கு 12 வயசு ஆனால் யாருக்கு ஓட்டு போடுவேன்? சீமானுக்கு. ஏன்? அவர் பிடிக்கும், அதனால போகணும். இல்லை அவர் பேசுறது உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? நாம் தமிழ். இல்லை அப்படி இல்லைப்பா, இப்போ தமிழ்நாடு தமிழ் தான் ஆளுன்னு சொல்லியிருக்காரு, அது ஓகேவா? ஓகே. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களாம் வந்து வெளி மாநிலத்து வந்தவங்க. அவர் சொல்கிற கருத்து சீமான் கருத்து வந்து தமிழ்நாட்டிலேருந்து பிறந்த நீயும் நானாக தான் வந்து ஒரு முதலமைச்சர் வரணும்னு சொல்லியிருக்காரு. அது சரியா தப்பா? தப்பு தான். தப்பு தானே? ஏன்? அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்து அப்படி இல்லைடா, தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் பிறந்திருக்கனா நீ வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகலாம், ஏன் முதலமைச்சர் கூட ஆகலாம். வெளி மாநிலத்துல வராங்களே அவங்க வந்து இங்கே முதலமைச்சர் ஆகிறாங்க. இப்போ இந்திக்கார் வந்து இங்கே வந்து இப்போ பானிபூரி விற்கிறாரு, நாளைக்கே முதலமைச்சர் ஆனால் நீ ஒத்துக்குவியா? ஒத்துக்க மாட்டேண்ணா. அதான் அவர் சொல்கிறாரு. அப்போ தமிழ்நாட்டில் தமிழ் வந்து சரியா தப்பா? சரிதானா. சரிதானா? உனக்கு வந்து தமிழ்நாட்டில் எந்த கட்சி தலைவர் பிடிக்கும்? கட்சி தலைவரா? சீமான். சீமான் தான் பிடிக்குமா? பிடிக்குன்னு சொல்கிறீங்க. சீமானுடைய கொள்கை உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? என்ன பேச உனக்கு பிடிச்சிருக்கு? விவசாயியை பற்றி பிடிச்சிருக்கு. விவசாயத்தை பற்றி பேசுகிறாரா? வேற என்ன பிடிச்சிருக்கா? சொல்லுங்கள். மீனவர் பற்றி பேசுகிறாரு. வேற வந்து அதான் விவசாயத்தை பற்றி. இல்லை மது ஒழிப்புன்னு சொல்லி அது மது ஒழிப்பு சொல்லிக்கிறாரு. கல்லுலாம் இறக்கி தரேன். மது ஒழிச்சிட்டு கல்லை குடிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், கல் குடிக்கலாம். இப்போ வந்து அவர் 26 வந்து இப்போ முதல்வர் அந்த ஓட்டு போடுவியா? போடுவேன். யாருக்கு போடுவேன்? சீமான். சீமான் தான் போடுவியா? சரி, ஓகே. யாராவது படிக்கிறியா? 2024 வந்து தமிழ்நாட்டில் யார் ஆண்டா நல்லா இருக்கும் எலெக்ஷன் அப்போ? சீமான் தானா? என்ன எல்லாம் சீமான் சொல்கிறீங்க? ஏன்? ஏன்னா அவர் விவசாயிக்கெல்லாம் நல்லது பண்ணிக்கிறாரு. மது ஒழிப்புன்னு சொல்லியிருக்காரு. சீமான் போடுவியா? ஏன்? ஏன்னா அவர் நல்லா பேசுகிறாரு. நல்லா பேசினா ஓட்டு போட்டுருவியா? நான் கூட தான் நல்லா பேசுகிறேன், அது எப்படி போட முடியும்? அவர் விவசாயம் அதெல்லாம் பற்றி பேசினார். அதான் பேசியிருக்காரா? சரி, ஓகே. சீமான் வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு தமிழ் தான் ஆளணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாடு கிடையாது, வேறு மாநிலத்தில் வந்தவங்க, கேரளா கர்நாடகாவில் வந்தவங்க. தமிழ்நாட்டும் தமிழ் தான் ஆளணும்னு சொல்கிறாரு. ஏன்? உதாரணத்துக்கு வந்து கலைஞரே வந்து அவங்க பூர்வீகம் தமிழ்நாடு கிடையாது, ஆந்திராவிலேருந்து வந்தவங்க சொல்கிறாங்க. அது சரியா தவறா? சரி. 24 வந்து தமிழ்நாட்டை வந்து யார் வந்து நல்லாயிருக்கும் எலெக்ஷன் இப்போ முதல்வரா? சீமான். சரி, ஏன்? ஏன்னா அவர் விவசாயத்துக்கெல்லாம் நல்லா செஞ்சுக்கிறாரு. அடுத்தது போதை இதுக்கெல்லாம் நல்லது செஞ்சுக்கிறாரு. மது ஒழிப்பு, கல் வந்து இறக்க சொல்லியிருக்காரு. கல் இறக்குறேன்னு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் பேர் உதயநிதி ஸ்டாலின். எப்படி தெரியும்? அவர் எல்லா செய்தியில வராரு, நியூஸ்லாம் வராரு, கொடுக்குறாரு. புரியல. நியூஸ் பேப்பர்லாம் காசு போடுவாங்க. காசு கொடுத்து அவங்களே போடுறாங்களா? மக்கள் இது நல்லா செய்யலையா? செய்யறாது இல்லையா? செய்யறாரு. மக்கள் செய்யறாரு. வந்து அவங்கள வந்து விளம்பரப்படுத்துறாங்க காசு கொடுத்து. விளம்பரப்படுத்தி காசு கொடுத்து. உனக்கு வந்து வருங்காலத்தில் என்னவா ஆகணும்? நான் டாக்டர் ஆகணும். டாக்டர் ஆகணுமா? சரி. உனக்கு? நானா இன்ஜினியர் ஆகணும். இன்ஜினியர் ஆகணும். இப்போ எத்தனை படிக்கிற? 9வது. இப்போ 2026 வந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்க? எனக்கு தெரிஞ்சு யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். புதுசாக யார் வந்து நல்லது பண்ணுறோம், நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களோ அவங்கள கண்டிப்பாக. ஒயின் ஷாப் இல்லாதவங்க இருக்காங்க இல்லைங்களா, அதுவும் வந்து தடை பண்ணுறேன்றவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தான் என்னோட ஓட்டு நான் போடுவேன். இல்லை இப்போ புதுசாக வரணும் ஏடிஎம்கே டிஎம்கே தவிர்த்து பிஜேபி இருக்குது, நாம் தமிழர் இருக்கு, இன்னும் சில பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்க, விடுதலை சிறுத்தை கட்சி இருக்காங்க. இவங்களாம் கூட்டணி வச்சாலும் வர முடியல. ஸோ அப்போ புதுசாக வரோம் யார்? இப்போ அதிமுக திமுக தவிர்த்து யார் வரணும்னு ஆசைப்படுறீங்க? இந்த மாதிரி ஏதோ விஜய் இவங்களாம் வரணும்னு சொல்றாங்க. அவங்களாம் எந்த நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு. இப்போ நாம் தமிழும் இது வரைக்கும் அரசியல வரல, அப்போ அவங்களும் ஓட்டு போட சொல்லுவீங்களா நீங்க? அப்படின்னா எந்த? சீமான். கண்டிப்பா. அதான் அவங்க நல்ல திட்டத்தை வச்சிருந்தாங்கன்னா, மக்களுக்கு நல்லது செஞ்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் போடுறதுக்கு வாய்ப்பு. 24 ஓட்டு போடுவீங்க? நல்லது செஞ்சா. அதாவது எப்படி சொல்றது, நிறைய அந்த மது இருக்கிறதுனாலதான் நிறைய நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் நிறைய பாதிக்கப்படுது. அதை வந்து கண்டிப்பா அதை யாரு ஒழிக்கிறாங்களோ எல்லா பெண்களும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நன்றிக்கா.